Hello students. So NEETல biology preparation அடுத்ததா நம்ம பார்க்க போறது phylum mollusca. So phylum mollusca மெல்லுடலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. Already we have discussed with 6 phylums in the kingdom Animalia. இப்போ next 7th நம்ம விலங்குலகத்துல பார்க்க போறது mollusca. So the same thing. இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் காமனா நிறைய characteristics வரும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதை நீங்க லிஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த வகையில பார்க்கும்போது mollusca phylumல it is the second largest. ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட்னு என்ன பார்த்தோம்? ஆர்த்ரோபோடா கணுக்காலிகள் பார்த்தோம். அதுல இன்செக்டியாங்கிற அந்த கிளாஸ் வந்து இஸ் லார்ஜஸ்ட் ஒன். அரௌண்ட் 2 to 10 மில்லியன் அனிமல்ஸ் வந்து அதுலயே நமக்கு அக்கௌண்ட் ஆயிருது அப்படின்னு பார்த்தோம். ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் பாத்தீங்கன்னா mollusca. இட் இஸ் டெரஸ்ட்ரியல். ஸோ நிலவாழ் மற்றும் நீர்வாழ் அக்வாட்டிக். அக்வாட்டிக்னா ஆப்வியஸ்லி இட் கேன் எய்தர் பி மெரைன் ஆர் கேன் எய்தர் பி மெரைன் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ நன்னீர் அல்லது கடல்வாழ் உயிரினமாக கூட இருக்கலாம். இட்ஸ் ஆர்கன் சிஸ்டம் லெவல். ஓகே, ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இந்த கட்டமைப்பு உறுப்பு மண்டல கட்டமைப்பு. அண்ட் பைலேட்ரல் யூனிவால்ஸ். அதாவது பைலேட்ரல் அப்படின்னா இரு சமச்சு. அப்ப நமக்கு தெரியும் இரு சமச்சுனாலே ஆப்வியஸ்லி இட் கம்ஸ் அண்டர் ட்ரிப்ளோபிளாஸ்டிக், மூவடக்கு உயிரினங்கள். அப்போ பைலேட்ரல் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரே ஒரு இதுல மட்டும் ஓட்டுடலி யூனிவால்ஸ், ஒற்றை ஓட்டுடலிகள் சொல்லுவாங்க. யூனிவால்ஸ்ல மட்டும் பைலேட்ரல் வந்து கிடையாது, அது வந்து வேற சிமெட்ரி இருக்கும். யூனிவால்ஸ் ஒற்றை ஓட்டுடலி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் கோயலமேட்டிக், ஸோ உடற்புலி உடையவை. ஆப்வியஸா ட்ரிப்ளோபிளாஸ்டிக் வந்துருச்சுனாலே there is something called கோயலமேட்டிக். ஓகே, ஸோ உடற்புலிங்கிறது கண்டிப்பா இருக்கும். நெக்ஸ்ட் கால்காரியஸ் செல். ஸோ கால்காரியஸ் செல் அப்படிங்கிறது பாடியை கவர் பண்ணியிருக்கும். ஸோ கால்காரியஸ் செல் இஸ் த லேயர் தட் கவர்ஸ் த பாடி. கால்சியத்தினால் ஆன ஒரு லேயர், கால்சியம்ங்கிற அந்த எலமெண்ட்னால ஆனக்கூடிய ஒரு லேயர் கவர் பண்ணியிருக்கும். ஸோ தட் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேவா? எஸ். அண்ட் அன்செக்மெண்டட் மஸ்குலர் ஃபுட், இது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர். மஸ்குலர் ஃபுட்ங்கிறது பாதங்கள் வந்து நல்லா தசைச்சதம், அதாவது தசையால் செய்யப்பட்ட மாதிரி இருக்கும். அண்ட் விசரல் ஹம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விசரல் ஹம்ப் இஸ் a kind of characteristics it has. ஸோ இது வந்து உறுப்பு மண்டல தொகுப்பு, உள்ள உறுப்பு தொகுப்பு எல்லாத்தையும் சேர்த்து விசரல் ஹம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹம்ப் எதை கவர் பண்ணிருக்கும்? இதை கவர் பண்ணி என்ன இருக்குன்னா மேண்டில் அப்படிங்கிற சாஃப்ட் ஸ்கின் லேயர். ஸோ ஒரு மெல்லுடல் இருக்குன்னா அதுக்கு மேல ஒரு ஸ்கின் லேயர் இருக்கும், உள்ள உறுப்புகள் எல்லாமே இருக்கும். அந்த உறுப்புக்கும் அந்த லேயருக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதி தான் மேண்டில் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மேண்டில் கேப்ல தான் என்ன இருக்கு அப்படின்னா டெனீடியா அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் ஃபெதர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஸோ டெனீடியா அப்படிங்கிற ஃபெதர் லைக் ஸ்ட்ரக்சர் தட் ஹெல்ப்ஸ் ஃபார் த ரெஸ்பிரேஷன். அதாவது இப்போ பாடி இருக்கு அப்படின்னா உள்ள வந்து என்ன இருக்கும் அப்படின்னா விசரல் ஹம்ப், உள்ளுறுப்பு தொகுப்பு இருக்கு. அதுக்கு மேல வந்து இருக்கக்கூடிய லேயர் இருக்கு இல்லையா, நம்ம தோல் மாதிரி. ஸோ அந்த லேயர் தான் மேண்டில் ரீஜன், ஸ்கின் ரீஜன். அந்த மேண்டிலுக்கும் அந்த உள்ளுறுப்பு அமைப்புக்கு இடையில இருக்கக்கூடிய டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஃபெதர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், இறகு போன்ற அமைப்பு தான் இந்த இடத்துல வந்து டெனீடியான்னு சொல்றோம். இந்த டெனீடியா தான் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ் ஆகுது இந்த இடத்துல. அண்ட் இது பாத்தீங்கன்னா இதனுடைய ரத்த மண்டலத்தில் பாத்தீங்கன்னா ஹீமோசயனிக் அப்படிங்கிற காப்பர் கண்டெய்னிங் பிக்மெண்ட், காப்பர் இருக்குல்ல, தாமிரம் நிறைந்த ஒரு பிக்மெண்ட் வந்து இதனுடைய உடம்புல இருக்கு. தனிப்பால் உயிர்னா யூனிசெக்சுவல், சோ தட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் காமன். இதுக்கும் லார்வா ஸ்டேஜ் இருக்கு. இதனுடைய லார்வா ஸ்டேஜ் வெலிகர் லார்வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் ரேடுலா அப்படிங்கிற மவுத் ஸ்ட்ரக்சர், வாயில வந்து பல் அமைப்பு. ஓகேவா? கைட்டீனியஸ் டீத், கைட்டின் அப்படிங்கிற புரதத்தால் செய்யப்பட்ட, கைட்டின்ங்கிற புரோட்டீனால மேட் ஆஃப் chitin protein, a teeth like structure is found in the radula. மவுத்ல வந்து ரேடுலாங்கிற அந்த டீத் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இதுல வந்து உணர் உறுப்புகள், சென்சாரி ஆர்கன்ஸ் பாத்தீங்கன்னா ஐஸ் இருக்கு, அசேஷியல். அதுக்கப்புறம் டென்டக்கிள்ஸ், உணர் நீட்சிகள். ஸோ அந்த மோப்பம் பிடிக்கிறது, மூவ்மெண்ட் ஆகுது, எல்லாத்துக்குமே இந்த உணர் நீட்சிகள். அண்ட் முக்கியமான ஒரு ஸ்பெஷல் இது என்னதுன்னா ஆஸ்பிராடியன். ஆஸ்பிராடியன் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பியூரிட்டி ஆஃப் வாட்டர் டெஸ்ட் பண்றதுக்கு. இப்போ நான் எங்க அக்வாட்டிக்ல வாழுதுன்னா நான் இருக்கக்கூடிய அக்வாட்டிக் இடத்துல அந்த வாட்டருடைய பியூரிட்டி எப்படி இருக்கு, நல்ல வாட்டரா கெட்ட வாட்டரா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு அது யூஸ் ஆகுது. ஸோ ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய வாழ்க்கையை மாத்திக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன்ஸ், நெஃப்ரீடியா. நம்ம எப்படி நெஃப்ரீடியங்கள் பத்தி படிச்சிருக்கோம். சிமிலர்லி இதுலயுமே நெஃப்ரீடியாஸ் காணப்படுது எக்ஸ்கிரேட்டரி ஆர்கனா. லைக் கட்டில் ஃபிஷ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கட்டில் ஃபிஷ், ஆக்டோபஸ் எல்லாமே இந்த ரீஜன்ல வரக்கூடியது தான். ஸோ அப் டு திஸ் இந்த ஃபைலம் ஓவர். இதுக்கப்புறம் அடுத்த ஃபைலம் பார்ப்போம். ஸோ அடுத்த ஃபைலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கினோடெர்மேட்டா. ஸோ முட்தோலிகள். எக்கினோ அப்படின்னா
முட்தோலிகள். இப்ப இதனுடைய உடம்புல பாத்தீங்கன்னா மீசோடெர்மல் எண்டோ ஸ்கெலட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்டோன்னா அகப்படை. சோ அந்த அகச்சட்டத்துல இருந்து உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் போர்ஷன்ல இருந்து அந்த லேயர்ல இருந்து ஒரு விதமான ஆசிக்கல்ஸ், அதாவது லைக் முட்கள் மாதிரியான அமைப்பு, அதாவது லைக் எலும்பு தான், மீன்கள் எப்படி எலும்பு இருக்கு அந்த மாதிரியான அமைப்பு. ஸோ அப்படிப்பட்ட அமைப்பு வந்திருக்கும். அந்த இதனாலதான் நம்ம முட்டோலிகள் அப்படின்னு சொல்றோம். அப்படி முள்ளு முள்ளா வந்திருக்கிற மாதிரி இருக்கும். தட்ஸ் வை வி கால் இட் அஸ் முட்டோலிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆர்கன் சிஸ்டம் லெவலா ஆர்கனைசேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்ததா, பழைய இதுல பார்த்ததுதான். அண்ட் இதுல வந்து இது எல்லாமே மெரைன்ல தான் வாழக்கூடியது, கடல்ல. ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் என்னன்னா, இது வந்து 2 டைப் ஆஃப் சிமெட்ரிஸை வந்து எக்ஸிபிட் பண்ணுது. நார்மல் ஸ்டேஜ்ல பைலேட்ரல் சிமெட்ரியும், அடல்ட் ஸ்டேஜ்ல ரேடியல் சிமெட்ரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டுப்பாங்க. ஸோ நார்மல் ஸ்டேஜ்ல பைலேட்ரல் சிமெட்ரியும், அடல்ட் ஸ்டேஜ்ல ரேடியல் சிமெட்ரியும் எக்ஸிபிட் பண்ணுது. அண்ட் இதுல இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் எக்கினோடெர்மேட்டா முட்டோலிகள்னாலே என்னது அப்படின்னா, லைக் ஸ்கெலட்டன் இருக்கு இல்லையா, அப்போ ஆப்வியஸா இதுல என்ன இருக்குன்னா வாஸ்குலார் சிஸ்டம் வருது. வாஸ்குலார் சிஸ்டம், நம்ம வாஸ்குலார் கற்றை பார்த்திருக்கோம்ல, சோ அது வழியா வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே நடக்கும். சிமிலர்லி இந்த இடத்துல வாட்டர் வாஸ்குலார் சிஸ்டம், நீர் தொகுப்பு. அதே மாதிரி அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆம்புலாக்ரல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஆம்புலாக்ரல் மண்டலம் அப்படின்னு சொல்லி உங்க புக்ல கொடுத்திருப்பாங்க. சோ இந்த வாஸ்குலர் ஆம்புலாக்ரல் மண்டலம் என்ன பண்ணுது அப்படின்னா, it consists of tube like structures. Okay, podia அப்படிங்கிற டியூப்ஸ் மாதிரி இருக்கும். so that water transportation, respiration and food capturing, food capture பண்ணி சாப்பிடுறது எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான அமைப்புகள் தான் உதவுது. ஓகே, இது ஒரு ஸ்பெஷல் distinct feature that Echinodermata alone has it. Okay, and next பாத்தீங்கன்னா digestion, complete digestive system இருக்கு. anus வரைக்கும் இருக்கு. anus பாத்தீங்கன்னா பின்னாடி முதுகு புறத்துல dorsal sideல இருக்கு. so no excretory organ கிடையாது ஆனா. ஓகே, so nerve and sensory systems எல்லாமே பாத்தீங்கன்னா nervous system and sensory systems are all poorly developed, அவ்வளவா வளர்ச்சி அடையல. and open circulation system, no heart. ஓகேவா, ஹார்ட் கிடையாது, blood vessels கிடையாது, open circulation system. அங்கங்க குழிகள்ல தேங்கி இருக்கும். நம்ம ஆல்ரெடி அதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா. and sexual, unisexual, அதாவது sexual reproduction, fertilization external, இதெல்லாம் as usual common. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. and இதுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா ஸ்டார்ஃபிஷ், நட்சத்திர மீன், சீ குக்கும்பர். ஓகேவா, சீ குக்கும்பர். சோ கடல் வாழ் உயிரினங்கள் இதெல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த தொகுதி ஹெமிகார்டேட்டா. ஸோ இதோட அந்த 10 பைலம்ஸ் வந்து நமக்கு ஓவர் ஆகுது. அதுக்கப்புறம் நான் கார்டேட்டாவில் நம்ம பார்க்குறது. இதுக்கப்புறம் கார்டேட்டா நம்ம கிளாஸஸாக பார்க்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறமா ஸோ லாஸ்ட் ஒன் இஸ் ஹெமிகார்டேட்டா. ஹெமிகார்டேட்டானா அரை நாணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரை நாணிகள் அப்படின்னா என்ன? இன்வெர்டபிரேட்ஸ்னா முதுகெலும்பற்றவை, அண்ட் கார்டேட்ஸ் முதுகு நான் உள்ளவை. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட பண்புகளை பெற்றவைங்க தான் என்ன அரை நாணிகள். முழுசா வளர்ச்சி அடையாத ஒரு விஷயங்கள். இது முன்னாடி கார்டேட்ஸ் முதுகு நான் உள்ளவையில வந்து ஒரு துணை தொகுதியா வச்சிருந்தாங்க, ப்ரோ கார்டேட்டா அப்படின்னு சொல்லி துணை தொகுதியா வச்சிருந்தாங்க. பட் நவ் they have again changed the classification, reclassified it under hemichordata. இதுல பாத்தீங்கன்னா இதெல்லாமே சிம்பிள், ரொம்ப ஒரு சின்ன தொகுதி தான். வார்ம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, அதாவது புழு வகையான ஒரு உயிரினங்கள், ரொம்ப சாஃப்டா இருக்கும். மெரைன் ஃபீச்சர்ஸ் தான் எல்லாமே. அண்ட் டியூபிகுலஸ், அதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா டியூபிகுலஸ், அதாவது உருளை, அதாவது டியூப்ஸ் மாதிரியே இருக்கும். அதனாலதான் நம்ம என்ன இது காமனா அகான் புழுக்கள் அல்லது நாக்கு புழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். டங் வார்ம்ஸ் அல்லது அகான் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தியாரால் உடற்குழி உடையவை, கொயலம் அண்ட் பைலேட்ரல் ஈரடுக்கு, அதாவது இருபக்க சமச்சீர், ட்ரிப்ளோபிளாஸ்டிக் மூவடுக்கு உயிரினங்கள், ஆர்கன் சிஸ்டம், இதெல்லாம் as usual காமன் காணப்படக்கூடியதுதான். சிலிண்ட்ரிக்கல் பாடி நம்ம பார்த்துட்டோம். டியூபிகுலஸ் அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் பாடி. எஸ், அந்த சிலிண்ட்ரிக்கல் பாடி 3 லேயர்ஸ் இருக்கு. ஒன் இஸ் ப்ரோபயாசிஸ், தி அவுட்டர் லேயர், அதாவது அந்த செகண்ட் ஒன் இஸ் ஷார்ட் காலர், கழுத்து பகுதி. தேர்ட் ஒன் இஸ் லாங் ட்ரங்க், நீளமான உடல் பகுதி. ஓகே, அண்ட் ஓபன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஹார்ட் மட்டும் முதுகுப்புறத்துல இருக்கு. ஓகேவா, ஹார்ட் முதுகுப்புறத்துல இருக்கு. சிலியேட்டரி ஃபீடர்ஸ் அப்படின்னா அந்த சிலியாஸ், அந்த இலைகள் இருக்கு இல்லையா, உணர் இலைகள் வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கும், அது வழியா தான் சாப்பிடுது, ஃபீட் பண்ணிக்குது. அண்ட் பேர்டுகள், இணை செவில்கள் வந்து பேரிங்ஸ், தொண்டை பகுதியில திறக்கின்றன, ஓபன் ஆகும், அது வழியா தான் சுவாசம் எல்லாமே நடக்குது. பேரிங்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ கம்ப்ளீட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ சிம்பிள் நர்வ்ஸ், நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப பிரிமிட்டிவ், ஓல்ட் அண்ட் ரொம்ப சிம்பிள். ஓகேவா, அதே மாதிரி கிளாமருலஸ் அண்ட் ப்ரோபயாசிக் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோபேசிஸ் அப்படிங்கிற அவுட்டர் லேயர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கிளாமருலஸ் கிளாண்டுன்னு ஒன்று இருக்கு. அந்த கிளாண்ட் வழியா தான் என்ன நடக்குது அப்படின்னா எக்ஸ்கிரீஷன் எல்லாமே நடக்குது. ஓகே, எக்ஸ்கிரீஷன் எல்லாம் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சாப்டோ கிளான்சஸ், இது எல்லாமே இருக்கு எக்ஸாம்பிள். ஸோ ஒரு இடம் உங்க புக்கில் கோத்ரூ பண்ணிக்க இது எல்லாமே. அண்ட் நெக்ஸ்ட் தான் நம்ம வந்து இந்த கார்டேட்ஸ் பத்தின விஷயங்கள் நம்ம அடுத்த வீடியோல ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.